நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடி 18 ஆடிப்பெருக்கு. நண்பர்கள் எல்லாருக்கும் ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்கள். நம்ம ரொம்ப சிறப்பாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆடி 18 நமக்கு வந்தாச்சு. எல்லாருமே இந்த கொடி வகைகள் பயிரிடுறதுக்கு ஒரு நல்ல நாள், முயற்சி பண்ணுங்கள். இந்த கொடி வகைகள் பயிரிடுறதுக்கு இந்த சீசன் ரொம்ப நல்ல சீசன். எல்லாருமே இந்த கொடி வகைகளை இந்த ஆடிப்பட்டத்தில் முயற்சி பண்ணலாம். நான் ஏற்கனவே கொடி வகைகள்லாம் பயிரிட்டேன். இன்றைக்கி ஆடி 18 அன்றைக்கி எடுத்து நடவு செய்ய போகிறேன். என்னென்ன பயிரிட்டுருக்கேன் அதெல்லாம் எடுத்து இந்த ஆடி 18 இன்றைக்கி எப்படி நடவு செய்ய போகிறேன் அப்படின்றது நான் அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் காமிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடி வகை அவரைகள், பீர்க்கங்காய், புடலங்காய், பாகற்காய்னு எல்லா கொடி வகையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நாற்றுகள் இங்கே தான் நான் போட்டு பராமரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இன்னும் சில விதைகள் இந்த பின்லையும் போட்டு வச்சுருக்கேன். நிறைய விதைகள் போட்டிருக்கேன். எவ்வளோ நாற்றுகளும் நடவு செய்ய போகலாம். நிறைய பேர் நண்பர்கள் நம்ம பழைய ஃபோட்டோ வீடியோஸ்லேயே கேட்டிருந்தாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நண்பர்களுக்கும் சேர்த்து. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிகளுக்கு தேவையான ஸ்டாண்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக ஸ்டாண்ட் எடுத்து வச்சு நம்ம எல்லாமே செடியை சேர்த்து வச்சு கட்டியிருக்கோம். இங்கே போன வாரம் பார்க்கும்போது இந்த சைடு எல்லாமே க்ளோஸில் இருந்திருக்கோம். அந்த சைடு வால் எல்லாமே எடுத்து மேலே ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுருட்டி வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். இதுவும் இங்கே மேலே வச்சுருக்கேன். நான் கார்டனில் ஷேர் நெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களுக்கு தகுந்த மாதிரியும் வெயில் காலங்களுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம எப்போ வேணாலும் அதை ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதில் பல வகை பண்ணியிருந்தேன். ஒன்று சுருட்டுற மாதிரி பண்ணியிருந்தேன், அதுதான் இந்த மேலே சுருட்டி வச்சுருக்கேன். இன்னொன்று அந்த ஃப்ரேம் மாதிரி, அந்த ஃப்ரேமை தனியாக எடுத்து மேலே வச்சிடலாம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் கூட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இப்போது இந்த சைடு ஃபுல்லாகவே க்ளோஸில் இருந்ததுன்னா நீங்கள் ஆப்போசிட் சைடில் இருந்து மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இப்படி ரெண்டு பக்கமும் நீங்கள் போய் அக்சஸ் பண்ணுற மாதிரி வசதி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வேலை செய்ய முடியும். நம்ம பூச்சி விட்டு தெளிக்கிறதாகட்டும் அல்லது செடிகளை பராமரிக்கிறதாகட்டும் நல்லாயிருக்கும். இதுக்காக தான் நம்ம இந்த ஷேர் நெட்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா போன வாரம் செஞ்சு முடிச்சிருக்கேன். இதை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் நான் அப்டேட் பண்ணுறேன். போன வாரம் இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சில மெத்தட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் எல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை செடியை எல்லாமே வாஷ் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செடியை நான் ஃபுல்லாக எல்லா செடியுமே வாஷ் பண்ணி தான் பூச்சிவிட்டை தெளிப்பேன். அப்படி தெளித்தா மட்டும்தான் உங்களுக்கு பூச்சிகளோட எண்ணிக்கை குறையும். பாருங்கள், இதெல்லாமே காராமணி. இதுலேயும் அந்த பூச்சிகள் நிறைய இருந்தது. இது எல்லாமே வாஷ் பண்ணி தான் பூச்சி வெட்டி தெளிச்சிருக்கேன். அந்த வீடியோவையும் நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே நடவு செஞ்சு முடித்த செடிகளோட வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். நான் போன வாரம் அப்டேட் வீடியோவில் காமிச்சிருந்தேன். சில பாகற்காய் செடியெலாம் நட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே அழகாக வளர்ந்து கொடி பிடிச்சி போயிட்டுருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா கயிறு கட்டி விட்டுருக்கேன். ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கொடி தனித்தனியாக கட்டியிருக்கேன். அது எப்படி அழகாக மேலே போயிட்டுருக்கு அப்படின்றத பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் கொடுத்த மூக்குத்தி அவரை ஒரு 2 செடி மட்டும் நட்டிருக்கேன். மூக்குத்தி அவரை இந்த வருஷம் நான் நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ணுறேன். இதோட வளர்ச்சி எப்படி இருக்கும், எந்த மாதிரி பூச்சி தாக்குதல்கள்லாம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லா செடியும் பராமரிக்கிற மாதிரி இதையும் பராமரித்து கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நடவு செஞ்சுருக்கேன். இந்த சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா அவரை. அடுத்தா பார்த்திங்கன்னா இது பீர்க்கங்காய். பீர்க்கங்காயில் நான் இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையும் மட்டும் முதல்ல நடவு செஞ்சுருந்தேன். நடுவில் இருக்கக்கூடியது லேட்டாக நடவு செஞ்சது. இதை 2 பேட்சாக நடவு செஞ்சுருக்கேன். ஸோ முதல்ல நடவு செஞ்சது கிட்டத்தட்ட மேலே போய் பந்தலை பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ அழகாக அது கயிறை பிடிச்சி போயிட்டு மேலே பந்தலை பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 2 பாகற்காய் செடி நட்டிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டர்ப் இல்லாமல் எல்லாமே அந்த கயிறு பிடிச்சி மேலே போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நம்ம ஒரு கயிறு மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டால் போதும். அதுவே இந்த கயிறு பிடிச்சி மேலே போயிட்டே இருக்கும். நம்ம எதுவுமே இழுத்து கட்ட தேவையில்லை. ஸோ பந்தலுக்கு மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறமா படர வைக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு காராமணி.
காராமணியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவே எல்லாமே சுற்றி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு கயிறுலையும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு கயிறு கட்டியிருக்கேன். அதனால் எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் அதுவே எல்லாமே சுற்றி மேலே போயிடும். அடுத்தா பார்த்திங்கன்னா கத்திரி செடி ரொம்ப நல்லாவே வளர்ச்சிருக்கு. அடியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் கட் பண்ணி விட்டு பூச்சி ரெடி தெளிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துலாம் வந்து நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா செழிப்பாக இருக்குது. பாருங்கள், இலையோட சைஸ் பாருங்கள், என்னோட கையை விட பெரிய சைஸில் வளர்ந்துருக்கு நல்லா. ஸோ முதல்ல வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. செடியெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருக்கேன். எந்த பூச்சிகளும் இல்லை. 2 நாளுக்கு முன்னாடி வந்து பூச்சி விரட்டிகளை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல நீங்கள் கட் பண்ணால் நிறைய செடிகள் கட் பண்ணி விடுறதால சீக்கிரமாக வருமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி ரொம்ப சின்னதாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே இந்த செடியில் நிறைய பூச்சி தாக்குதல் வந்து மொத்தமாக மொட்டையாகவே கட் பண்ணிட்டேன். ஒரு இலை கூட இல்லாமல் கட் பண்ணிட்டேன். அதனால் இது இப்போ தான் இலைகள்லாம் வந்து மெதுவாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா தாராளமாக கட் பண்ணுங்கள். அது நுனியை மட்டும் கட் பண்ணாமல் இலைகள் எல்லாமே கட் பண்ணால் கூட மறுபடியும் வளர்ந்து வந்துடும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 10 கத்திரி செடி நட்டுருக்கேன். அடுத்த தொட்டியில் 10 அவரை செடி. இது செடி அவரை ஒரு நல்லா தான் வந்துட்டுருக்கு. அங்கங்கே பசலைக்கீரையும் முளைச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் நான் பசலைக்கீரை போட்டிருந்தேன், கொடி பசலை. நம்ம மண் கலவை மொத்தமாக கலக்கிறதால அதோடய விதைகள் விழுந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றா முளைச்சிருக்கு. அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெண்டை. இப்போ வெண்டையில் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இலையில ஓட்டையாக இருந்ததுன்னா இதில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் நைட்டு பார்த்திங்கன்னா நேற்று டியூட்டி முடிச்சுட்டு வந்து பார்த்தேன், இதில் இந்த இலை மேலே பூச்சி இருந்தது. அதை எடுத்து தூக்கி போட்டு போயிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ கூட பாருங்கள் இருக்குது பார்த்திங்களா. இந்த இலைகள் ஓட்டையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள் அதில் புழு இருக்கும். கொஞ்சம் அதிகாலையில் வந்தாலும் இருக்கும், அல்லது மாலை வேலை வந்தாலும் அந்த பூச்சிகளை நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி எடுத்து தூக்கி போட்டிங்கன்னா ஆர்கானிக்காக பண்ணுறதால இந்த பூச்சி தாக்குதல்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கான் செய்யும். அது கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதே மாதிரி வெண்டையும் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கு. பாருங்கள், இங்கேயும் ஒரு கொடி பசலை வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த தொட்டியும் ஃபுல்லாக வெண்டை. இது சிகப்பு வெண்டை. ஸோ இந்த வருஷம் நிறைய வெரைட்டியாக விதைகள் போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம நண்பர்கள் கொடுத்த விதை. எந்த விதையுமே இந்த வருஷம் காசு கொடுத்து வாங்கலை. நான் நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் ஆகிட்டதில்ல, ஒவ்வொருத்தரும் நமக்கு விதை அனுப்பியிருந்தாங்க. அந்த ஒவ்வொருத்தருடைய விதையும் இந்த தடவை போட்டிருக்கேன். அவங்களுடைய நினைவுகளாக அந்த விதைகள் எல்லாமே வந்து விதைச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இது அடுத்த வருஷத்துக்கு தேவையான விதைகள் நம்ம சேகரிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம விதைகள் வாங்குறத குறைச்சிக்கலாம். இதில் தக்காளி நடவு பண்ணியிருக்கேன். இது வந்து ட்ரையல். ஒரு நம்ம நண்பர் வந்து 7 வகையான தக்காளி நாற்றுகள் கொடுத்தாரு, விதை கொடுத்தாரு. இந்த விதையெல்லாம் போட்டு அதோட மகசூல் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் எது நல்லா வருதுன்னு பார்க்கறதுக்காக ட்ரையலுக்காக போட்டிருக்கேன். அதனால் ஒவ்வொரு தக்காளியும் 2 தொட்டியில் நடவு செஞ்சுருக்கேன். இது மிளகாய் ஃபுல்லாகவே இலை சுருட்டல். இதுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுருக்கேன். ஏன்னா இந்த இலை சுருட்டலை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதுக்கு நல்லா இலை எல்லாமே சுருட்டினதுக்கப்புறம் ஏதாவது ட்ரையல் எடுத்தேன் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம தோட்டத்தில் இந்த தொட்டி புது வரவு. நீங்கள் போன வாரம் பார்க்கும்போது இடத்துல ப்ளைனாக இருந்திருக்கும். இப்போது இந்த கொடி வகையெல்லாம் போடுறதால நமக்கு இடம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஒரு புதுசாக ஒரு ஸ்டாண்டு வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஏற்கனவே நம்ம இந்த வாட்டர் டேங்குக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது, அதில் வந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்து வெளியே எடுத்து அதுலேருந்து ஒரு ஸ்டாண்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 அடி நீளம், 1 அடி உயரம், 1 அடி அகலம் கொண்டது. மண்ணெல்லாம் நிரப்பி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி கொடி வகைகளை இதில் பயிரிட போகிறேன். கொடி வகைகளை பயிரிட்டு இந்த டேங்க் மேலேயே கயிறு பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள். போன வருஷம் இந்த இடத்துல சுரக்கா போட்டிருந்தேன், அது தரையில் போட்டு தரையிலேருந்து ஏற்றி விட்டுருந்தேன். இப்போது இன்னும் கொஞ்சம் இடம் நமக்கு கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஒரு தொட்டியை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வளர செடியை அப்படியே அந்த டேங்க் மேலே இருக்கக்கூடிய பந்தலில் ஏற்றி விட்டுடலாம். போன வாரம் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, பாருங்கள் மணத்தக்காளி நிறைய முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இதெல்லாமே இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணை கிளறி நம்ம நாற்றுகள் ரெடியாக இருக்குது. நம்ம நாற்றுகள் நட ஆரம்பிச்சிடலாம்.
இதில் எல்லாமே நாற்றுகள் நடவு செஞ்சு அடுத்த வாரம் இந்த ரோலையும் உங்களுக்கு கிட்டத்தட்ட செடிகள் ஃபுல்லாக இருக்கும். இது செகண்ட் பேட்ச். நம்ம ஏற்கனவே அந்த பக்கம் காமிச்சது ஃபஸ்ட்டு பேட்ச். இது 2வது பேட்ச் இப்போது இதில் போட போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சாக போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு தொடர்ந்து காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அடுக்கு தொட்டியிலும் பார்த்தீங்கன்னா சுரக்காய் வந்து விதைச்சிருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மொதல் ரேக்கில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வெயில் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் வந்து நடவு செஞ்சுருக்கேன். ஜஸ்ட் இது கொடி வகைன்றதால ஈஸியாக வந்து வெளியே வந்துடும். அதை எடுத்து நம்ம வெளியே எடுக்கும்போது பந்தலில் தான் ஏற்ற போகிறோம். ஆனால் நம்ம வேருக்கு வந்து வெளிச்சம் அவ்வளோ தேவைப்படாது. கொடிகள் மேலே செடிகள் மேலே வெயில் பட்டாலே போதும். நம்ம செடி கொடியை இந்த பந்தல் மேலே தான் ஏற்ற போகிறோம். அதனால் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி இடம் கம்மியாக இருக்கவங்க இந்த மாதிரி 2 அடுக்கு ஸ்டாண்டை பயன்படுத்தி செடிகள் வளர்க்கலாம். அதனால் இது நம்ம தோட்டத்தினோட பின்பகுதி. இங்கே ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள் நித்தியமல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இது ஆரஞ்சு லெமன்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னும் காய்க்கலை, இருந்தாலும் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ செடி. ஸோ முருங்கை மறுபடியும் மழை பெஞ்ச உடனே ரொம்ப நல்லா மறுபடியும் பூத்துருக்கு. இந்த வெயில் காலத்தில் நல்ல ஒரு அறுவடையை கொடுத்தது இந்த முருங்கை மரம். மறுபடியும் இப்போ மழை பெஞ்ச உடனே பூக்கள் பூத்துருக்கு. அடுத்ததாக கீழே இருக்குது நெல்லிக்காய் மரம். இதில் மறுபடியும் இப்போ காய்க்க தொடங்கியிருக்கு. இந்த சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு ஜாதி மல்லி பாருங்கள். இந்த சைடில் ஃபுல்லாக அப்படியே கீழே இருந்து மேலே ஏற்றி விட்ருக்கேன். இன்னும் அது மேலே 2வது மாடியை வந்து சேரலை. நம்ம தோட்டத்தோட ஆடி 18 அப்டேட் இவ்வளவு தான். இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லாவே இருக்கக்கூடிய எல்லா நாற்றுகளும் எடுத்து நடவு செய்ய போகிறேன். நீங்களும் ஏற்கனவே நாற்றுகள் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி எடுத்து நடவு செய்யுங்க. இது வரைக்கும் நாற்றுகள் தயாரிக்காதவங்க இன்றைக்கி ஆடி 18 அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், நாற்றுகள் போடலாம். இந்த வாரம் நம்ம மாடி தோட்டத்தோட அப்டேட் இவ்வளவு தான். இந்த மாடி தோட்டத்தில் செடிகளை வாஷ் பண்ணுறது சாத்தியம் இல்லை. அதே மாதிரி செடிகள் கொடிகள் எடுத்து கட்டுறதும் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த வேலையும் எப்படி சுலபமாக செய்யலான்ற வீடியோ நான் ஃபுல் வீடியோவே வந்து பின்னாடி அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டன் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டாண்டு டை எல்லாமே நீங்கள் 1 டைம் அழகாக செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுறது கட்டுறதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற வீடியோவை நான் இந்த வீடியோவோட எண்டில் பதிவு பண்ணுறேன். வேணுங்கிறவங்க அதையும் பாருங்கள்.